வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட் பேப்பர் 2க்கான சோசியல் சயின்ஸ் என்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. 14th February ஓகேங்களா, ஆஃப்டர்நூன் செஷன் 2023ல நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே 2 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்மள பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி சைக்காலஜி கொஸ்டின்ஸும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்றதுக்கு, சரிங்களா. ஏன்னா நான் கொஸ்டின் பேப்பர்லாம் தேடி டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸையும் தேடி தான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எஃபர்ட்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க, அதுக்காக தான் சொல்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து அந்த 60 கொஸ்டின்ஸும் ஒரே பாட்டா பார்த்துடலாம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க தனித்தனியா போடாம ஒரே பாட்டா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக ஒரே பார்ட் வீடியோவா போட போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. மேட்ச் த ஃபாலோவிங்ல பாருங்க, காரன் வாலிஸ் பிரபு, தாமஸ் மன்ரோ, வெலஸ்லி பிரபு, வில்லியம் பென்டிக் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த இதுலாம் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம். காரன் வாலிஸ் பிரபு அப்படின்றவரு என்ன இது கொண்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதுதான் ஆன்சரு. என்னன்னு பாருங்க, நிலையான நிலவரி திட்டம் யார் கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு. இந்த நிலையான நிலவரி திட்டத்தை இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை எப்ப கொண்டு வந்தாரு அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1793. எல்லாத்துக்கும் இயரும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இதை மட்டும் கொடுத்துட்டு எந்தெந்த வருஷத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றதை நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அடுத்தது பாருங்க, தாமஸ் மன்ரோ. அவர் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்றாங்கன்னா ரயாத்வாரி முறை, ஓகேங்களா. ரயாத்வாரி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1820. அதாவது நம்ம காரன் வாலிஸ் பிரபு வந்து டாக்ஸ் கட்டணும்னு சொன்னார் இல்லையா, இது வந்து ஜமீன்தார்கள் மூலியமா வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வரும். அதுவே தாமஸ் மன்ரோ வந்து ரயாத்வாரி முறை மூலயமா, இது வந்து நேரடியா மக்கள் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ்க்கு கட்டுற மாதிரியான ஒரு வரி முறை. அடுத்து பாத்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு என்ன கொண்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா துணைப்படை திட்டம் அப்படின்னு. இது எந்த ஆண்டு கொண்டு வந்தாரு அப்படின்றது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. ஆனா என்ன கிடைச்சிருக்குன்னா லார்ட் வெல்லஸ்லி வந்து எந்த இயர்ல இருந்து ஆட்சியில இருந்தாரு அப்படின்னு, கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாரு இல்லையா, 1798 இருந்து, சரிங்களா. 1998 இருந்து 1798 இருந்து 1805 வரைக்கும் அவர் ஆட்சி காலத்துல இருந்தாரு. அப்பதான் இந்த துணைப்படை திட்டம் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்தாரு. அதாவது பிரிட்டிஷோடைய படைய வந்துட்டு கிங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும், அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனா அவங்கள வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இது கொண்டு வந்தார். அடுத்து பாருங்க, வில்லியம் பென்டிக் பிரபு. அது வந்து என்னன்னா மகள்வாரி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகள்வாரி முறை இது வந்து அவர் எப்ப கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்கன்னா 1833. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகள் அப்படின்னா என்னன்னா லார்ஜ் ஏரியாவை செக்ஷன் டிவைட் பண்ணி வைக்கிறது தான், ஓகேங்களா. இந்த வரி முறையில வந்து வில்லேஜ் ஹெட்மேன்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் மூலியமா வரிகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து செலுத்துவாங்க, சரிங்களா. இதுதான் வந்து இந்த வரி செலுத்தும் முறை. ஒவ்வொருத்தவங்க என்ன மாதிரியான மெத்தட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். அடுத்து பாருங்க, லேண்ட் கிராண்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் கால்ட் அஸ். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி சந்தம், சரிங்களா. பள்ளி சந்தம். இது வந்துட்டு ஜெயினுக்கு வந்துட்டு எல்லாருடைய காலகட்டத்திலும் வந்துட்டு லேண்ட்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல, சோழா பீரியட்ல வந்துட்டு இவர்களுக்கு வந்து லேண்ட் வழங்கினதா குறிப்புகள் இருக்குங்க, சரிங்களா. Which one of the following pair is not correct? கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த இணை சரியானது அல்ல அப்படின்னா இந்த இணை தாங்க. ஏன்னா இந்த பர்னியர் அப்படின்றது பிரெஞ்சு நாட்டுக்கு சார்ந்த ஒருத்தவர்.
அதே மாதிரி மேண்டல்ஸ்லோ அப்படின்றவர் ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒருத்தவர். அதாவது இவங்க எல்லாருமே டிராவலர்ஸுங்க, உலகத்தை சுத்தி பார்த்தவங்க. சரிங்களா, அதாவது ஒவ்வொரு ஏரியாவை சுத்தி பார்த்தாங்க, உலகத்தையே சுத்தி பார்த்தாங்க அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தவங்க சுத்தி பார்த்திருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்றதுதான் கொடுத்திருக்காங்க. பெர்னியர் வந்து பிரெஞ்சு, மெண்டல்ஸ்லோ வந்து ஜெர்மனு, முனுசி வந்து இட்டாலி. இவர் வந்து தப்பு, ஏன்னா டாவரினும் எந்த நாட்டை சார்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர், அதாவது பிரெஞ்சு தான், பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன்ல வந்து ரஷ்யான்னு கொடுத்ததுனால இதுல தவறான இணை வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு இப்படி பார்க்க கஷ்டமா இருந்ததுன்னா லேண்ட்ஸ்கேப் மோட்ல மாத்திட்டு ஜூம் இன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் லெஜிபிளா இருக்கும். இன் விச் டைப் ஆஃப் கோர்ட் அன் இந்தியன் ஜட்ஜ் வாஸ் நாமினேட்டட் அண்டர் த ரூல் ஆஃப் லார்ட் கார்ன்வாலிஸ்? கார்ன்வாலிஸ் பிரபு ஆட்சியில் இந்திய நீதிபதிகள் எவ்வகையான நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டனர்? ஏன்னா இந்த பிரிட்டிஷரோட ஆட்சி காலத்துல எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புல எல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க இல்லையா, இந்தியன்ஸை வந்து அனுமதிக்கல. அப்புறம் அவங்க நிறைய ஃபைட் எல்லாம் பண்ணி சில இதுல வந்துட்டு இந்தியர்ஸ்களை அனுமதிச்சாங்க. அதுல வந்துட்டு எந்த இதுல வந்து இந்திய நீதிபதிகளை வந்துட்டு அனுமதிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த முன்ஷிப் கோர்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா லோவர் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது இந்த சின்ன சின்ன மைனரான கேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கோர்ட்ல தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான கோர்ட்டுக்கு வந்துட்டு இந்திய நீதிபதிகளை வந்து நீதிபதியா அவங்க வந்து நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது யார் ஆட்சி காலத்துல அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் ரிக்வேதா வாஸ் நோன் அஸ், அதாவது ரிக்வேத காலத்தில் வேளாண்மைக்கு பயன்படுத்தப்பட்ட நிலம் டேஷ் என்று அழைக்கப்பட்டது அப்படின்றதுதான் கொஸ்டின். அதாவது வேளாண்மைக்கு பயன்படுத்த நிலத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா ஷேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதத்துல குறிப்பிட்டதா நம்மளுக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஊர்வசா. சரிங்களா, ஊர்வசானும் சொல்றாங்க, க்ஷேத்ரானும் சொல்றாங்க. இது ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இது கொடுத்துட்டு கூட நமக்கு கேட்கலாம். ரிக்வேதத்துல வேளாண்மைக்கு பயன்படுத்தப்பட்ட நிலத்தை க்ஷேத்ரா இல்லைன்னா ஊர்வசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப கீழே கொடுத்ததுல எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா 1 மற்றும் 3 சரின்னு சொல்றாங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. லியூ பங்க் என்பவரால் ஹன் அரச வம்சம் நிறுவப்பட்டது. இந்த ஹன் அரச வம்சம் அப்படின்றது வந்து சைனால உருவான ஒரு வம்சம்ங்க. சரிங்களா, சைனால உருவான வம்சம். ஓகேங்களா, அதாவது சைனால என்ன மாதிரியான வம்சங்கள் வந்தது, அதை யாரு நிறுவனது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இது. லியூ பங்க. அடுத்து பாருங்க, 3வது சரி சொல்லிருக்காங்களா, அவர்களின் தலைநகரம் சாங்ஹன். இது ரெண்டும் தான் கரெக்ட். இப்ப இது ரெண்டும் ஏன் தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 ஆண்டுகள் செழித்தோங்கியதுன்னு சொல்றாங்களா, அது தவறு. அதுக்கான ஆன்சர் என்னன்னா 400 ஆண்டுகள். சரிங்களா, 400 ஆண்டுகள் செழித்தோங்கியது. இவ்வம்சத்தின் வலிமை வாய்ந்த அரசர் ஷிகு வாங்தி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா அவரு கிடையாதுங்க. இந்த வம்சத்துடைய ஒரு ஸ்ட்ராங்கான அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இல்லைன்னா உந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் சொல்றாங்க. இது ஹூ அப்படின்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து இந்த ஹன் வம்சத்துடைய பவர்ஃபுல்லான ஒரு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றதுக்கு தேடி போனை பார்த்து தேடி தாங்க உங்களுக்காக நான் இதை கொடுக்குறேன். தயவு செஞ்சு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 and 2 ஆர் கரெக்ட்னு சொல்றாங்க. அதாவது பண்டைய இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா கல்வி இரண்டுமே இருந்தன. சரி, கரெக்டா. அதாவது குருகுலா சிஸ்டம் மாதிரியும் இருந்துச்சு, அதே மாதிரி வீட்லயும் சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் குருக்களும் அவர்களுடைய சீடர்களும் ஒன்றாக வசித்து அன்றாட வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர். அதாவது நம்ம நாடகத்துல கூட பார்த்துருப்போம், இந்த குருகுலா சிஸ்டம்ல வந்துட்டு முனிவர்கள்லாம் எங்க இருக்காங்களோ அங்கதான் சீடர்களும் இருப்பாங்க, அவங்களுக்கான உதவிகள் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு. இப்ப இந்த 2 வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன பாருங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 10ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது தவறான கூற்று. காரணம் என்னன்னா, நாலந்தா பல்கலைக்கழகம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5th century அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, 5th century, அதுவும் எப்போனா AD, 5th century AD அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் இதை வந்து கொண்டு வந்ததுன்னா குமார குப்தா 1.
ஓகேங்களா. குமாரகுப்தா 1 தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியிருப்பாரு. அடுத்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ஆசிரியர்களுக்கு நிலம் வழங்கவில்லைன்னு சொல்றாங்க. இது தவறான கூற்று. ஏன்னா பாண்டிய மன்னர்கள் வந்து ஆசிரியர்களுக்கோ இல்ல பள்ளிக்கூடம் கற்றவர்களுக்கோ வந்துட்டு நிலம் வழங்குனாங்க. அந்த நிலம் வழங்குனாங்க இல்லையா, அந்த நிலங்களுக்கு என்ன பேருனா சலபோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, சலபோகா. இது வந்துட்டு டெட் பேப்பர் 1 EVSல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா. சோ இதுதான் அதுக்கான ஏன் அது ரெண்டும் தவறு அப்படின்றதையும் பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. லேட்டர் சோழா டைனாசிட்டி வாஸ் ஃபவுண்டட் பை. பிற்கால சோழ மரபை தொடங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயலாயா. சரிங்களா, பிற்கால சோழ மரபை தொடங்கியவர் விஜயலாயா. எப்போ தொடங்கினாருன்னு பாத்தீங்கன்னா 9th centuryல தொடங்கினாருங்க. 9th century CE. ஓகேங்களா. அவர் தஞ்சாவூரை கைப்பற்றிட்டு அவர் வந்து இந்த பிற்கால சோழ மரபை வந்து தொடங்குறாரு விஜயலாயன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16 miles long strong construction of embankment was built by. 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை டேஷ் எழுப்பியுள்ளார். யார் வந்து இதை கட்டினது அப்படின்னு கேக்குறாங்க. யார் கட்டினது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். எங்க கட்டியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல கங்கா லேக்குக்காக, அதாவது கங்கம் லேக்குக்காக கங்கை கொண்ட சோழபுரத்துல ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதுதான் இந்த 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானம். சரிங்களா, கங்கை கொண்ட சோழபுரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1, 2 எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னா 1, 2 இரண்டுமே சரி. சமணத்தின் மையமாக தத்துவம் அகிம்சை. அவங்க அகிம்சைய ஒரு மைய கருத்தா வச்சுதான் பின்பற்றிட்டு வந்தாங்க. சமணம் வலியுறுத்திய அளவிற்கு அகிம்சையை வேறு எந்த மதமும் வலியுறுத்தவில்லை. இது ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. Farazi movement was launched by Haji Shraddullah in. ஹாஜி ஷர்துல்லா என்பவரால் டேஷ் ஆண்டு ஃபார்ஜி இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1818. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1818. இது முஸ்லிம்ஸ்க்கான ஒரு இயக்கமா இருக்கு. அதாவது அவங்க வந்து அவங்களுடைய இதுவெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கரெக்டா அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். Which one of the following pair is wrongly matched? கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ள இணை எதுன்னு கேக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே புக் எழுதின ரைட்டர்ஸோட நேம். இதெல்லாம் புக்கோட பேருங்க. புக்கோட பேரு, அதை எழுதின ஆத்தர்ஸோட பேர் தான் கொடுத்திருக்காங்க. இதுல தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. தவறான இணை எதுனா இதுதான். ஹைனை அக்பரிக் அப்துல் ஹமீத் லோஹரின்னு சொல்லியிருக்காங்களா. இது தவறானது. ஏன்னா அக்பரை பத்தின இந்த புத்தகத்தையும் எழுதுனது யாருன்னா அப்துல் ஃபாசல். அவருடைய கோர்ட்ல இருக்கிற ஒருத்தர் தான். சரிங்களா, அப்துல் ஃபாசல் தான். 2வது ஆப்ஷன்லயும் பாருங்க அவர் தான். சரிங்களா. இப்ப இந்த புக்ல எதை பத்தின்னு சொல்லிடுறேன். ஹுமாயூன் நமா யார் எழுதிருக்காங்கன்னா குல்பதான் பேகம். யாரை பத்தின புத்தகம்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன் அரசனை பத்தின ஒரு புத்தகம். அடுத்து அக்பர் நமா அப்படின்றது அப்துல் ஃபாசில் எழுதியிருக்காரு. அக்பரை பத்தின ஒரு புத்தகம். இதுவுமே அக்பர் அவருடைய கோர்ட் பத்தின, அதாவது அவருடைய என்ன சொல்றது அரசாங்கம் பத்தின ஒரு புத்தகம்னு சொல்லலாம். அதையுமே அப்துல் ஃபாசில் தான் எழுதியிருக்காரு. ஆனா நம்மளுக்கு தவிர அப்துல் ஹமீத் லோஹரின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தசுக் ஹை ஜஹாங்கிரி. இந்த புக்கை எழுதுனது யாருன்னா ஜஹாங்கீர். இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஜஹாங்கீரோடைய சுயசரிதை புத்தகம். சரிங்களா, ஆட்டோபயோகிராபி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாருங்க. ஜஹாங்கீர் அவருக்கு அவரே எழுதின ஒரு புத்தகம் தான் இந்த துசக் ஹை ஜஹாங்கீர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Matrimonial alliances between Cholas and Eastern Chalukyas began during the region of dash ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருடைய காலகட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜராஜன் 1, முதலாம் ராஜராஜனுடைய காலகட்டத்துலதான் இதுவாச்சு. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா அவருடைய பொண்ணான குந்தவை இருக்காங்க இல்லையா, அவருடைய பொண்ணான குந்தவைக்கும் சாளுக்கிய மன்னரான அவருடைய பையனான விமல ஆதித்யா அவருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு அவரு. அதனாலதான் இந்த மேரேஜ் இது வந்து முதல்ல இவர் தான் தோற்றுவிச்சாருன்னு சொல்றாங்க. அடுத்து லார்ஜ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கர்ஹான்ஸ் எம்ப்ளாயிங் மெனி கிராஃப்ட்ஸ்மேன் were set up under the dash emperor. டேஷ் பேரரசில் மிகப்பெரிய தொழில் கூடங்கள் கார்கானா பல கைவினைஞர்களை பணியில் அமர்த்தி செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருடைய காலகட்டத்தின்னு பாத்தீங்கன்னா மொகலாயா. அது மட்டும் இல்லாம டெல்லி சுல்தானும் இவங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது நம்மளுக்கு ஆப்ஷன்ல இல்ல.
இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. டெல்லி சுல்தான், முகல்ஸ் அண்ட் டெல்லி சுல்தான் இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த கார்கானா அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இன் விச் மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்ட் பெசன்ஸ் ரிவால்ட் ஹெல்ட் இன் 1875. 1875 எந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் விவசாயிகள் கழகம் நடைபெற்ற முதலில் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1875 எங்கன்னு பாத்தீங்கன்னா பூனால. எந்த ஊரு அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஊர்னா சுபா வில்லேஜ். இங்கதான் வந்து மக்கள் வந்து முதல்ல போராட்டம் பண்ணாங்க. மகாராஷ்டிரால பூனால சுபா சரிங்களா. அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டோமர், சவுகான், சோலங்கி, பரமர். ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா ராஜ்புட் கிளைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜ்புட் குலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து எந்தெந்த ஏரியால யார் வந்து ராஜ்புட் வந்து பதவி வகிச்சாங்க இல்ல ஆண்டாங்க அப்படின்றதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. டோமர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியா ஆட்சி செஞ்ச ஒரு ராஜ்புத் வம்சம் ராஜ்புத் குலம்னு சொல்லலாம் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா சௌஹான்ஸ் வந்து ராஜஸ்தான ஆட்சி செஞ்சவங்க. அடுத்து சோலங்கி வந்து குஜராத்தை ஆட்சி செஞ்சவங்க. பரமர் வந்து மால்வாவை ஆட்சி செஞ்சவங்க. இவங்க எல்லாமே ராஜ்புத்துடைய குலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 34 என்னவோ இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன் சரிங்களா. அத்தனை குலங்கள் வந்து ராஜ்புத்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ வாஸ் சக்சஸ்ஃபுல்லி ரெசிஸ்டட் த அரப்ஸ்? அரபியரின் அச்சுறுத்தலை உறுதியுடன் சமாளித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஜா. இவரோட ஃபுல் நேம் என்னன்னு சொல்றாங்கன்னா மிஹிரா போஜா சரிங்களா. மிஹிரா போஜா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் வந்துட்டு அரபியரோட அச்சுறுத்தலை உறுதியுடன் சமாளித்த ஒருத்தர் சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஹிரா போஜா. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Who was conquered the காவேரி டெல்டா from முத்திரையர்? எந்த பிற்கால சோழ அரசர் முத்திரையர்களிடம் இருந்து காவேரி டெல்டா பகுதியை கைப்பற்றி சோழ பேரரசை நிறுவினார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயலாய சோழா சரிங்களா. விஜயலாய சோழா இவர் வந்துட்டு என்ன உறையூர ஆண்டவர்னு சொல்றாங்க. இவர் தான் வந்துட்டு காவேரி டெல்டா பகுதியை வந்துட்டு முத்திரையர்களிடம் இருந்து கைப்பற்றி இருப்பார். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோவிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெருசுல இருந்து சின்னது மாத்தணும். பிக் டு ஸ்மால் தான் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து நாடு அதாவது வேர்ல்டுன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நாடுக்கு அப்புறம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி மாவட்டம்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இது. இந்த சர்க்கார்ஸ், பிரகனாஸ், சுபாஸ் அப்படின்றதுலாம் இது வந்து முகல் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட வரையறைன்னு சொல்றாங்க. இது வந்து எந்த பெருசுல இருந்து சின்னது வந்து மாத்த சொல்றாங்க. முதல்ல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஸ் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா சர்க்கார்ஸ் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பர்கானாஸ். அதாவது இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா வில்லேஜ்ன்னு சொல்லுவோங்க சரிங்களா. இதை வந்து நீங்க என்ன எடுத்துக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கோங்க. இது என்னன்னு எடுத்துக்கோங்க, ஸ்டேட்னு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க மீனிங் சரிங்களா. சாரி மாத்திக்கோங்க. சுபாஷ் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா, சுபாஷ் தான் ஸ்டேட். அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்கார்னா டிஸ்ட்ரிக்ட். அடுத்து பர்கானாஸ்னா வில்லேஜ், கிராமம். அவ்வளவுதாங்க. இது முகல் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு ஆட்சி அமைப்பு திட்டம். அடுத்து when did the oriental scholar James Todd declared that there were 36 royal Rajputs? நான் சொன்னேன் இல்லையா, குல வம்சம் வந்து கிட்டத்தட்ட 36 வம்சங்கள் இருந்ததா யார் சொல்லியிருக்காங்கன்னா கீர்த்திசை அறிஞர் ஜேம்ஸ் டாட் வந்து அறிவிச்சாரு. அவர் எப்போது அதை அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர் எப்போது அதை அறிவிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1829 சரிங்களா. 1829 அவருடைய புத்தகமான அனல்ஸ் அண்ட் ஆன்டிகுவிட்டிஸ் ஆஃப் ராஜஸ்தான் அந்த புத்தகத்துலதான் வந்துட்டு அவர் இதை அறிவிச்சாருன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, the universal declaration of human rights contains dash articles. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம். இந்த இது இருக்குல்ல, இது வந்து ஒரு அப்ரிவேஷனுங்க. UDHR இந்த அப்ரிவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பிரகடனம் பற்றி எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை பிரிவுகள்னா 30. அடுத்து டேஷ் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னா உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். அடுத்து which article mentioned the duties and functions of prime minister? எந்த சட்டப்பிரிவு பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளையும் கடமைகளையும் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த சட்டப்பிரிவுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 78.
அடுத்து பாருங்க, with which country India joins to enhance manufacturing industry base and contribute to make in India and skill India initiatives அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியா உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா திட்டங்களில் எந்த நாட்டு நிறுவனத்துடன் கைகோர்த்துள்ளது? எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். To call women the weakest is liable. It is man's injustice to women said by. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்லுவது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யாருன்னா காந்தி. அடுத்து பாருங்க, ஆர்டிக்கல் கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா 1-2 கொஸ்டினாவது நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. கண்டிப்பா அது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இருங்க, கொஸ்டின் நம்பர் 116 கொஸ்டின் நம்பர் பாத்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பி. என்னன்னு பாருங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது என்ன பிரிவுனா பிரிவு 14. பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவு 16. தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரிவு 21A. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரக்கு பாதுகாப்பு அளித்தல் பிரிவு 21. அடுத்து, who is recognized as father of constitution of India? இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின், டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து, in which article the person is appointed as the governor of 2 or more states at the same time? எந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவின்படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார்னா 158(3)A. The members of the Rajya Sabha are elected by. மாநிலங்களவை உறுப்பினர்கள் டேஷால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. MLA of the respective state. அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினரால். நெக்ஸ்ட், மல்டி பார்ட்டி சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன். பல கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு நிறைய நாட்டுல இருக்கு. இப்ப ஆப்ஷன்ல கொடுத்ததுல எதுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ். Final money value of total goods and service produced within the geographic boundaries of a country during a specified period of time, normally a year, is known as. ஓர் ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை எவ்வாறு அழைக்கிறோம்னு கேக்குறாங்க. GDP, Gross Domestic Product. GST is one dash for the entire country. நாட்டு முழுவதற்குமான ஒரே டேஷ் ஆக GST உள்ளது. இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி. நேஷனல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப். நாட்டு வருமானம் அளவிடுவது எதை அளவிடுதுன்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு, டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். Dash would denote a person's ability to eat enough, stay active and lead a healthy life. டேஷ் என்பது ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துவதையும் குறிக்கும். ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு. Which among the following is known as M1 money? கீழ்கண்டவற்றுள் M1 பணம் என்பது எதை குறிக்கும்? கரன்சி, காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட். காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். Which definition is considered as the best definition about poverty line? வறுமை கோடு பற்றிய வரையியல் எதன் அடிப்படையில் வரையறை சிறந்த வரையாக கருதப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா on the basis of nutrition intake அப்படின்றத பொறுத்துதான் அவங்க வந்து வறுமை கோட்டுல இருக்கிறாங்களா இல்லையா. ஊட்டச்சத்து அடிப்படையில் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்திருக்கோம். கிராமப்புறங்கள்ல ஒரு நாளைக்கு 2400 கலோரிக்கு கீழே சாப்பிடுறாங்கன்னா அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. நகரப்புறங்கள்ல 2100 கலோரிக்கு கீழே சாப்பிடுறாங்கன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து அழகு கமிட்டி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, the period where some inputs are variable while others are fixed. This period is. சில உள்ளீடுகளின் அளவுகளை மாற்ற இயன்றும் சிலவற்றை மாற்ற இயலாது. ஒரு காலம் என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த காலத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா பொருளாதார அடிப்படையில குறுகிய காலம், ஷார்ட் ரன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ரீசன் ஃபார் மேல் மைக்ரண்ட்? இப்ப இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஃபீமேல் வந்து 2011 சென்சஸ் படி ஏன் வந்து இடம்பெயர்ந்து போனாங்கன்னா கல்யாணம் ஒரு காரணம் வந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மேல் வந்துட்டு ஆண்கள் இடம்பெயர்வதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னா வேலை வாய்ப்பு தேடி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி.
அடுத்து if clothes started burning the victim, ஆடை தீப்பற்றி எரிந்தால் பாதிப்புக்குள்ளானவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ணணும்னா should roll on the ground, தரையில் உருள வேண்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் கிரீக் டு டிரா எ மேப் ஆஃப் த வேர்ல்ட். டேஷ் என்ற கிரேக்க அறிஞர் உலக வரைபடத்தினை முதலில் வரைந்தார். யார் வந்து உலகத்தோடைய மேப்பை ஃபர்ஸ்ட் வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருன்னா அனாக்சிமேண்டர். சரிங்களா, இவர் தான் வந்து உலகத்தோட மேப்பை வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சாருன்னு சொல்றாங்க. எந்த ஆண்டை சார்ந்தவர் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் வந்து 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், பிசி. சரிங்களா, பிஃபோர் கிறிஸ்ட். 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் இந்த அனாக்சிமேண்டர். இவர் தான் உலகத்துடைய வரைபடத்தை முதல்ல வரைந்தவர். The calcite deposits rises upward like a pillar known as. குகைகளின் கூரைகளில் இருந்து ஒழுகும் கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் தரையில் படிந்து மேலோக்கி வளர்வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னவா வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்முனை, ஸ்டாலக்மைட். சரிங்களா, ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் தப்பா இருந்தா சாரி. அடுத்து பாருங்க. which is the deepest of all deeps in the Atlantic Ocean. அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் பள்ளங்களில் மிகவும் ஆழமானது எதுன்னு கேக்குறாங்க. பியர்டோ ரிக்கோ டீப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா மில்வாக்கி. சரிங்களா, இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வேற நேம்ஸ்ல கூட நம்மளுக்கு கேட்கலாம். சரிங்களா, MILWAWKEE மில்வாக்கி டீப்னு சொல்றாங்க. அடுத்து சரியான ஸ்டேட்மெண்ட்டை கண்டறிக்கிறது. சரிங்களா, வாக்கியம் 1 மற்றும் 2 எது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், 2 இஸ் ராங். என்ன பாருங்க. தீர்க்க கோடுகளில் 180வது டிகிரி தீர்க்க கோடானது பன்னாட்டு தேதி கோடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது சரி. பன்னாட்டு தேதி கோடானது அட்லாண்டிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் செல்கின்றது. இது வந்து தவறு. ஏன்னா இது வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் பசிபிக் பெருங்கடல். சரிங்களா, பசிபிக் பெருங்கடலுக்கும் அப்புறம் 180 டிகிரி லாங்கிடியூடுக்கும் இடையில தான் செல்றது இந்த பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தவறு. அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. which one of the following is wrongly matched அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அட்சரேகை கோடை நீண்ட பகல் இரவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல எது தவறானது அப்படின்னு 40 டிகிரி. இது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 மணி நேரம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்தியும் பாத்துக்கோங்க. ஏன்னா இது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 0 டிகிரினா என்ன, 80 டிகிரினா என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. the lowest temperature recorded at Morocco in. மிக குறைந்த வெப்பநிலை மொராக்கோ நாட்டில் உள்ள டேஷில் பதிவாகியுள்ளது. எந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது உலகத்திலேயே. சரிங்களா, எப்போது எங்க பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிர்ஃபான். சரிங்களா, இந்த இடத்துலதான், மொராக்கோல இருக்கிற இந்த இடத்துலதான் வந்துட்டு உலகத்திலேயே வந்துட்டு கம்மியான இது பதிவாயிருக்கு, வெப்பநிலை வந்து பதிவாயிருக்கு. அந்த வெப்பநிலையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. -23.9 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, -23.9 டிகிரி செல்சியஸ். இது எப்போ நடந்ததுன்னா Feb 11. சரிங்களா, February 11, 1935 நடந்த இன்சிடென்ட். அன்னைக்குதான் வந்துட்டு இந்த வெப்பம் வந்து கம்மியாயிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. சதன்லி விண்டோ ப்ளோ ஃப்ரம் நார்த் ஆப்பிரிக்கா டு சவுத் சதர்ன் யூரோப் இஸ் நோன் அஸ். அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா சிராக்கோ. வட ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவின் தெற்கு பகுதியை நோக்கி வீசும் தெற்கத்திய காற்றுக்கு பெயர் சிராக்கோ. அடுத்து which of the following method is not used in construction of projections. கீழ்கண்டவற்றுள் ஒன்று மட்டும் கோட்டு சட்ட வரைமுறைகளில் வருவன அல்ல அப்படின்றாங்க. எதுனா ப்ரொஜெக்ஷன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் கியூப், கன உருவ மேற்பரப்பில் வரைந்த கோட்டு சட்டங்கள். அடுத்து if you are standing in India facing north, find in which direction is Iran located. நீ இந்தியாவில் வடக்கு நோக்கி நிற்பதற்காக கற்பனை செய்து கொள். ஈரான் எந்த திசையில் அமைந்துள்ளதுன்னா மேற்கு திசையில் அமைந்துள்ளது, வெஸ்ட். அடுத்து பாருங்க. the movement of plates that causes stretch and tension in the rock results in cracks. புவித்தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசலை என்னன்னு சொல்லுவோம்னா பிளவு, ஃபால்ட். டேஷ் கான்டினென்ட் ஸ்ப்ரெட் ஓவர் 4 ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். டேஷ் கண்டம் புவியின் 4 கோளங்களிலும் பரவியுள்ளது. எதுனா ஆப்பிரிக்கா.
4 டைரக்ஷனுமே அது இருக்கான். அடுத்து டியூரிங் எல் நினோ இயர் விச் ஓஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். எல் நினோ ஆண்டில் எந்த பெருங்கடலின் வெப்பநிலை அதிகரிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. எந்த கடலுடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் டிராபிக்கல் பசிபிக் ஓஷன் அப்படின்றது இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, the difference between immigration and emigration is. ஒரு குடி இறக்கத்திற்கும் குடி ஏற்றத்திற்கும் இடையேயான வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வேறுபாடு என்னன்னா நெட் மைக்ரேஷன், நிகர இடப்பெயர்வு. நெக்ஸ்ட், the oceanic ridge comes into existence due to. கடலடி மலைத்தொடர் உருவாக முக்கியமான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் டெக்டோனிக் பிளாட்ஸ், புவி தட்டுகள் விலகுது தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which landforms are risen to blind valley. குருட்டு பள்ளத்தாக்கு உருவாக்கும் நிலத்தோற்றம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன நிலத்தோற்றம் பாத்தீங்கன்னா போல்ஜே. சரிங்களா, போல்ஜே. அடுத்து கன்சிடர் ஸ்டேட்மெண்ட், கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. அதிக அளவிலான உலக மக்கள் தொகை வளர்ச்சியானது பின்தங்கிய நாடுகளில் ஏற்படுகிறது. காரணம், பின்தங்கிய நாடுகள் அதிக பிறப்பு விகிதத்தையும் குறைவான இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஏ அண்ட் ஆர் ஆர் ரைட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, சென்டென்ஸ் ரீசன் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் கால்ட் அஸ் மெல்டிங் பாட். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் ஜாயின்ஸ் ஒன் அனதர் டு ஃபார்ம் ஏ நியூ கல்ச்சர். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் உருகும் பானை என அழைக்கப்படுது. ஏன் இதுக்கு உருகும் பானை அப்படின்னு சொல்றாங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வந்து மக்கள் அங்க சேர்ந்து அவங்க ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க. அதனால ஏன்னா அதுக்கு காரணம் அவங்களே சொல்றாங்க பாருங்க. இங்க நூற்றுக்கணக்கான கலாச்சாரங்கள் ஒன்றோட ஒன்று இணைந்து புதிய கலாச்சாரத்தை உருவாக்கின்றன. இதுதான் அதுக்கான ரீசன், அதாவது மெல்டிங் பாயிண்ட்னு சொல்றதுக்கு. போத் சென்டென்ஸ் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ரீசனும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இன் விச் மொரைன் ஹை ரிட்ஜஸ் ஆர் சீன். எந்த மொரைன்களில் உயரமான முகடுகள் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா லேட்ரல் மொரைன்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா இன்னொன்னு என்னன்னு சொல்லலாம்னா டெர்மினல் மொரைன்ஸ் சொல்லலாம். சரிங்களா, பக்கவாட்டு முறைன்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which cloud are domes shaped with a flat base often resembling a cauliflower associated with fair weather. தட்டையான அடிப்பாகமும் குவிமாடம் போன்ற மேல் தோற்றமும் கொண்ட காலிஃபிளவர் வடிவத்துடன் காணப்படும் மேகத்துக்குடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூமுலஸ், திரள் மேகங்கள். இதெல்லாம் நம்ம படிச்சுதாங்க ஆகணும். இதுக்கு நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அன்ட்ரூ. கீழ்கண்ட வாக்கியங்களுள் எது தவறுன்னு கேக்குறாங்க. எதுனா இதுதான் தவறு. வீட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 55% ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இன் இந்தியா. இது தவறு. ஏன்னா நம்ம கோதுமையை விட அரிசியை தான் அதிகமா பயிரிடுறோம், ப்ரொடக்ஷன் பண்றோம். இந்தியாவின் மொத்த உணவு பயிர்களில் உற்பத்தியில் 55% கோதுமை வழங்குகிறதுன்றது தவறான செய்தி. கடைசி கொஸ்டினுக்கு வந்துட்டோம். The fossil of a fern tree about 360 million year has been found only in the country. 360 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பேர்ன் மரத்தின் புதைப்படிவங்கள் இந்த நாடுகளில் மட்டுமே காணப்படுகிறது. எந்த நாடுகள்னா இந்தியா மற்றும் அண்டார்டிகா. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி போடுறேன். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எனக்கு இன்னுமே கிடைக்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ்க்கும் சைக்காலஜிஸ்க்கும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இங்கிலீஷ் கிராமரும் போடுறோம், போயமும் போடுறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.